to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது மிகவும் அறிமுகமான வசனமாகும். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. முதலாவது, குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ஆனால் ஜெயம் கர்த்தரிடம் உள்ளது. பல வேளைகளில் நாம் முதல் பகுதியை மறந்து விடுகிறோம். நாம் எப்போதும் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார், என் வெற்றிக்கு அவர் உதவுவார் என்று கூறுகிறோம். ஆனால் நம் பக்கம் நாம் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். உன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பானதை செய், மற்றதை கடவுளின் கையில் விட்டுவிடு என்பது எனக்கு விருப்பமான ஒரு பழமொழி. ஆகவே இன்று உங்கள் தேர்வுக்காக, காட்சிப்படுத்துதலுக்காக அல்லது முக்கியமான நேர்முக தேர்வுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பீர்களானால் உங்களால் இயன்ற அளவு நன்கு ஆயத்தப்படுங்கள். தேவன் மீதியானவற்றை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களால் சிறந்ததை நீங்கள் செய்த பிறகு எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் விட்டுவிட வேண்டும். வேதம் நாம் சிறப்பாக செய்தாலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்காது என்று கூறுகிறது. ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை தேடி அவரது ஆசீர்வாதத்தை கேட்பது முக்கியமாகும். சில வேளைகளில் நாம் நம் பலன் மேல், ஞானத்தின் மேல் மிகவும் கவனம் செலுத்துவோம். நாமவே வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைப்போம். ஆனால் அது சாத்தியமற்றது. ஆண்டவர் நம்மோடு இல்லாவிட்டால் நம்மால் வெற்றி பெற இயலாது. ஆகவே இன்றே உங்கள் திட்டங்களை ஆண்டவரிடம் அர்ப்பணியுங்கள். அவர் எப்படி படிப்பது என்று கூறுவார். எந்த கேள்விகளை படிக்க வேண்டும் என்பதை கூட சொல்லுவார். நேர்முக தேர்வில் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று கூறுவார். ஒரு வயது முதிர்ந்த சகோதரனும் அவரது மனைவியும் ஆசிரியர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஏழையானவர்கள். ஆனால் கர்த்தரை நேசித்து தங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை கொடுத்தார்கள். கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வைத்தார்கள். இதன் காரணமாக அவர்களது 9 பிள்ளைகளும் மிக அதிகமாக படித்து மேன்மையான நிலைமைக்கு உயர்ந்தார்கள். கர்த்தர் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கட்டளையிட்டிருந்ததினால் அவர்கள் ஆண்டவரை மிகவும் நேசித்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கலாம், அருமையான உடைகளை கொடுக்கலாம், ஏராளமான பணத்தை செலவழிக்கலாம். இவற்றையெல்லாம் கொடுத்தும் அவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்காமல் போனால் அவர்கள் மேன்மையடைவதில்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை நேசிப்பதே வெற்றியின் ஆரம்பம். பிள்ளைகள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஜெயம் கொடுக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தரே. அதை உணர்ந்துதான் சாலமோன் ஞானி எழுதுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரும் சிறந்த குதிரையாக நிறுத்துகிறவருமாய் இருக்கிறார். மட்டுமல்ல, திடனற்ற உங்களை அவர் திடப்படுத்துகிறவர். யுத்தத்தில்
உலகத்தில் சிறந்த குதிரைகளின் தன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு நாள் யோபுவிடம் யுத்த குதிரையின் வீரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். அவர் சொல்லுகிறார், குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். யுத்த குதிரைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு அவரிலே சார்ந்து கொள்ளுங்கள். பலத்த பராக்கிரமசாலியான கர்த்தர் தாமே பலவீனமான பாண்டமாகிய உங்களை யுத்தத்திலே வல்லமையானவராக மாற்றுவார். நீங்கள் யுத்தத்தின் முன் கலங்க வேண்டியதில்லை. துன்பங்கள் உங்களுக்கு விரோதமாய் சீறி வரும்போது ஜெய கம்பீரத்தோடு நீங்கள் களி கூறுவீர்கள். சத்துருவின் மூர்க்கத்தை இலகுவாக வெல்லுவீர்கள். சூழ்நிலைக்கு எதிர்த்து நிற்பீர்கள். அவைகள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு யுத்த குதிரைகளாய் இருங்கள். நீங்கள் யுத்த குதிரைகளாய் விளங்க வேண்டுமென்றால் முதலாவது உங்களுக்கு கடிவாளம் போட வேண்டியது மிகவும் அவசியம். கீழ்ப்படியும் குணாதிசயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். நாம் கடிவாளம் போடப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது மனம் போன போக்கில் வாழ்கிறோமா? உங்களுடைய முழு வாழ்க்கையையும் கர்த்தர் நடத்தும்படி உங்களுடைய சுய சித்தத்தை, சுய ஞானத்தை அவருடைய கைகளிலே ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்கு வேத வசனமாகிய கடிவாளத்தை போட்டு வேத வசனங்களின்படி உங்கள் வாழ்க்கையை திருப்பி நடத்துவாராக. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய குதிரைகளாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை யுத்த குதிரையைப் போல மாற்றும்படி அவர் குதிரை வீரராய் உங்களுக்கு முன் செல்லுகிறார். அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் முன்னே செல்லுகிறார் என்பதை மறந்து போகாதேயுங்கள். நீங்கள் பரீட்சையிலே நின்றாலும் சரி, வேலை வாய்ப்புக்காக நின்றாலும் சரி, முன்னேற்றத்திற்காக நின்றாலும் சரி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிறந்த குதிரைகளாக நிறுத்துவார். கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் அவரையே எப்போதும் முதன்மையாக வையுங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எந்த பிரச்சனையானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கானான் தேசத்தில் ராட்சத பிறவிகள் இருக்கிறதை குறித்து யோசுவாவும் காலேபும் கவலைப்படவில்லை. அது எவ்வளவு உறுதியான அரணான பட்டணம் என்பதை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னது என்ன? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும்
ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்முடனே இருக்கிறார் என்றும் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் என்றும் எண்ணினார்கள். பிரியமானவர்களே, எப்போதும் கர்த்தரை முன்னிறுத்தி வெற்றி முழக்கமிடுங்கள். விசுவாச வார்த்தைகளை ஜெயத்துடன் பேசுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் திட்டத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையாகவும் கவனமாகவும் ஆயத்தப்படவும் உழைக்கவும் எனக்கு உதவி செய்யும். என் இருதயத்திலிருந்து எல்லா பயத்தையும் குழப்பத்தையும் எடுத்து போடும். நான் என் பலனை நம்பாமல் உம் சமூகத்தையே நம்புகிறேன். என்னுடைய முயற்சிகளை ஆசிர்வதித்து வெற்றிக்கு என்னை அழைத்து செல்லும். ஆண்டவரே, பலன்களை உம்மிடம் விட்டுவிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.